வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம நீதி கதையில அக்பர் பீர்பல் அப்படிங்கிற ராஜாவும் மந்திரி இதுலேருந்தும் நம்ம நீதி கதைகளை பார்ப்போம். அக்பர்னு ஒரு நல்ல ராஜா இருந்தாரு. அவர்கிட்ட பீர்பல்னு ஒரு நல்ல புத்திசாலியான மந்திரி இருந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்பர் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பொற்கொல்லன் வர்றாரு. வந்துட்டு சொல்றாரு, எங்க கிட்ட 4 வேலைக்காரர்கள் ரொம்ப நாளா எங்கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க தான். ஆனா திடீர்னு ஒரு வாரமா என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் எங்கிட்டேந்து 10 தங்க கட்டிகளை திருடிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அக்பருக்கு, ஓஹோ, இது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேக்குறார். என்னால முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொல்லன் சொல்றாரு. அப்போ இவர் அக்பர் என்ன சொல்றாரு, பீர்பல் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. இன்னும் 4 நாளுக்குள்ள இந்த 4 பேர்ல யார் இவரோட 10 தங்க கட்டிகளை திருடினாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்றாரு. பீர்பல் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த 4 வர சொல்றாரு. வர சொல்லிட்டு அவருடைய வேலையாட்கள் கிட்ட இருந்து அவர் என்ன சொல்றாரு, 4 நீளமான குச்சி, 3 அடி குச்சிய எனக்கு கொண்டு வந்து தாங்கன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வந்து தர்றாங்க. அந்த 3 அடி நீளமுள்ள குச்சிய 4 கிட்டையும் அவர் கொடுக்கறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, நீ திருடினியான்னு நீங்க உண்மையை ஒத்துக்கோங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க எல்லாரும் இல்ல, நாங்க ரொம்ப உண்மையானவங்க, அவருடைய உப்பை தின்று வளர்ந்தவர்கள், நாங்க கண்டிப்பா அவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த 4 குச்சியையும் நீங்க 4 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு அறையில இருந்து, இங்கேயே சிறை அறையில இருங்க. உங்களையே சிறை பிடிக்கல, சிறை அறையில 4 தனித்தனி அறைகள்ல இந்த 4 குச்சியும் வச்சுக்கிட்டு இருங்க. இது ஒரு மந்திர குச்சி. இந்த மந்திர குச்சிக்கு நீளம் 3 அடி. ஆனா யாரு திருடினாங்களோ அவங்களுடைய குச்சியிலேருந்து 3 அங்குலம் கொஞ்சம் வளர்ந்திருந்தா அவங்கள்தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 4 பேரும் தனித்தனி அறையில சிறையில இருக்காங்க. அப்ப மறுநாளைக்கு காலையில பீர்பல் வந்து பார்க்கிறாரு. முதலாம் அவர்கிட்ட கேட்கிறாரு. அவருடைய குச்சி அளந்து பாக்குறாரு, 3 அடி தான் இருந்தது. ஓகே, நீங்க திருடல, நீங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்றாரு. 2ஆம் அவர்கிட்டையும் பாக்குறாரு. அவருடைய குச்சியும் ஒன்னும் ஆகல. அதனால நீங்க திருடல, நீங்க போகலாம்னு சொல்லிட்டாரு. 3ஆம் அவரை பாக்குறாரு. அது என்ன ஆயிருந்தது, 3 அங்குலம் அளவு குறைஞ்சிருந்தது. அப்போ அவர் அந்த அறையில பாக்குறாரு, அந்த 3 அங்குலம் குச்சி கீழே ஒரு துண்டா கிடக்கு. அப்ப பீர்பல் சொல்றாரு, நீ தான் திருடினன்னு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னுட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மந்திரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இந்த குச்சி வந்து நான் கொடுத்துட்டு 3 அங்குலம் வளரும் தான் சொல்லிட்டு போனேன். நீ கரெக்டா அந்த 3 அங்குலத்தை நீ என்ன பண்ணிருக்க, நறுக்கி கீழே போட்டிருக்க, அதனால நீ தான் திருடன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் கடைசியில அந்த 3ஆம் அவர் உண்மையை ஒத்துக்கிறார். அப்புறம் அவரை சிறையில அடைக்கிறாங்க. பீர்பலோட சமயோஜித புத்தினால ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, திருடிய பொருட்கள் நம்மளிடம் நிலையாக நிற்காது. திருடவும் கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. நாம் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி. அடுத்த நீதி கதையில உங்க எல்லாரையும் பார்க்கிறேன்.